அனைத்து சர்வசக்திக்கும் என வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர், எல்லா அவன் துணை. நான் ஏன் சர்வசக்திக்கும் வணக்கம் என்று சொல்கிறேன் என்றால், எல்லா அரசியல்வாதிகளும் அனைவருக்கும் வணக்கம் போடுறாங்க, எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. அதனால் என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். ஆனால் அவங்களுக்கு மக்கள் முக்கியம், எனக்கு சர்வசக்திகள் முக்கியம் என்பதால் நான் இந்த சர்வசக்திக்கும் வணக்கம் என்று சொல்கிறேன். சர்வசக்திக்கும் வணக்கம். வேங்கை என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 8, 5. இதெல்லாம் கூட்டாக்க 19. அதை 9 வகுத்துட்டாக்க விதியின் 1ஆக வருகிறது. இதுதான் 1ஆம் இடம். எதுலையோ ஒரு இதில் சும்மா இப்படி சொல்லுவேன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் மொத்தம்னு சொல்லி அது விதின்னு சொல்கிறேன், என்ன இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு, எதையுமே உடனே தெரிஞ்சிக்க முடியாது. வேங்கை, அதான் வேங்கையோடைய விதியன் 1. வேங்கைக்கு எண்ணியதும் 6, 8, 5. அதையெல்லாம் கூட்டாக்க 19. அதை 9ஆல் வகுத்து விட்டால் மீதி 1 தான். ஆனால் வேங்கையோட விதியின் 1. வேங்கை 1ஆம் இடம். வேங்கை 1ஆம் இடம் வளர்ந்திருந்தாதான், தனக்குத்தானே அவன் வளர்ந்திருந்தாதான் முன்னேற்றம் கிடைக்கும். அதுதான் வேங்கையோட விதியின் 1. பகல் வெல்லும். பகல் வெல்லும் என்ற ஒரு வார்த்தைக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கும் உண்டான எண்ணிகள் 9, 1, 8, 1, 6, 7. இதெல்லாம் கூட்டாக 39. அந்த 39 9ஆல் வகுத்து விட்டால் மீதி 3. இதுதான் பகல் வெல்லும். பகல் வெல்லக்கூடியது 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடம் சகோர சாணம், பூமி சாணம் வருகிறது. அப்போ பூமி சுற்றினாதான் எல்லா நட்சத்திரம், சூரியனும் சந்திரனும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சூரியன் பூமி சுற்றுதோ அந்தந்த சாயில தான் சூரிய சந்திரன்லாம் தோன்றுகிறது. அதான் பகல் வெல்லும். பகல் வெல்லும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்ததாக பகுத்துண்டு. பகுத்துண்டுங்கிறது அரசியல்வாதி அது பகுத்தறிவு, பகுத்துண்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. இது வள்ளுவர் எழுதப்பட்டது. பகுத்துண்டு பள்ளியூர் 9 நூல் தொகுத்தவற்று எல்லாம் தலைன்னு சொல்லிவிட்டோம். ஆனால் இது பகுத்துண்டு என்ற ஒரு வார்த்தைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டா எண்ணிது 9, 3, 4, 9, 3, 7 எல்லாம் கூட்டாக்க 35. அதை 9 வகுத்து விட்டால் 8 தான். அந்த 35 3, 5ன்னு கூட்டினாலும் 8 தான் வரும். ஆனால் 9 வகுத்துட்டா பகுத்துண்டு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 8. அடுத்ததாக தீவினையாளர். தீவினையாளருக்கு விதியன் 5. அதற்குரிய எண்ணிடம் 6, 6, 4, 9, 7, 9 எல்லாம் கூட்டாக்க 41. அதை 9ஆல் வகுத்து விட்டால் மீதி 5 தான் வரும். அந்த 4, 1 கூட்டாக்க 5. அதுதாங்க 1ஆம் இடம் 2ஆம் இடம் சொல்லிக்கிட்டு வரலையே, அந்த வார்த்தை தான் தீவினையாளருடைய விதியின் 5. அடுத்ததாக துணை நலம். துணை நலம்னு போட்டு எல்லாமே இங்கே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. துணை நலம்னு போட்டு பத்திரிக்கையில் அடிக்கிறாங்க. துணை நலம், திருமண பத்திரிகை, திருமண அழைப்பதற் என்று சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை துணை நலம். துணை நலம்ங்கிறது கணவன் மனைவி புதுசாக ஒன்று சேரக்கூடியவர்கள், அதாவது துணை நலம். துணை நலத்துடைய விதியின் 2. அந்த துணை நலத்துக்கு எண்கிறது 9, 1, 8, 4, 7 எல்லாம் கூட்டா 29. அதை 9ஆல் வகுத்து விட்டால் மீதி 2 தான் வருகிறது. ஆனால் துணை நலத்துடைய விதியின் 2. அடுத்ததாக அறிவுடைமை. அறிவுடைமைக்கு 5 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் விதிங்கிறது 4. அதற்குரிய எண்களிடம் 9, 1, 9, 7, 9, 5 இதெல்லாம் கூட்டாக 31. அதை 9ஆல் வகுத்துட்டால் மீதி 4. கேள்வி. கேள்வி கூட கேட்குது பாருங்கள். கேள்வி எத்தனாம் இடத்துல இருந்துட்டு கேட்குது? 3ஆம் இடத்துல இருந்துட்டு கேட்குது. கேள்வியோட கேள்விக்கு எண்ணிக்கையில் 2, 4, 6 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ கேள்விக்கு அந்த கேள்வி கூட்டினாக்க 12. அதை 9ஆல் வகுத்து விட்டால் மீதி 3. அப்போ கேள்வி எல்லாமே 9ஆல் தான் வகுக்கிறது. கிரகம் என்றாலே எல்லாம் 9. மீமராஜினாலே 9. அது இங்கிலீஷுன்னு இல்லை, எல்லாத்துலேயும் அதான். எல்லா மொழிகளுக்கும் 9 கிரகத்தால் தான் கழிக்கணும். 9 கிரகமும் 9. 3, 3, 9. அப்போ 3, 9. அந்த 9 கிரகத்தால் தான் கழிக்கணும். ஏன்னு கேட்டாக்கா, ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்கள். அதனால தான் 9ஆல் வகுக்கணும். எவ்வளோ 84 இருந்தாலும் சரி, 66 இருந்தாலும் 97 தான், அதை 9ஆல் வகுத்தணும். 9ஆல் வகுத்துட்டா அது விதியன் 12 சாணத்துக்குரிய ஒவ்வொரு
டோட்டலுக்கும் விதி எண்ணாக தோன்றும். அப்போ கேள்வி 3ஆம் இடத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. அதற்கு 9ஆம் இடம் தான் பதில் சொல்லக்கூடியது. அப்போது பதிலுக்கு 3 எழுத்து, அதற்குரிய எண்கிணிதம் 9, 8, 1. இது கூட்டினாக்கா 18. அதை 9 வகுத்துட்டாக 9 வகுத்தாலே 9 தான். 1, 8 விதியின் 9, அதுதான் பதில். 9ஆம் இடம் தான் கேள்வி கேட்கறது 9ஆம் இடம், பதில் சொல்வது கேள்வி கேட்கறது 3ஆம் இடம், பதில் சொல்லுவது 9ஆம் இடம். ஆனாலும் ஜாதக அடிப்படைக்கு இந்த எண்கிணிதம் தமிழ் மக்களுக்கு உதவுகிறது. இது எப்போனாலும் என்னுடைய இந்த வீடியோக்கெல்லாம் மக்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஆனால் தமிழ் சொற்களுடைய ஆராய்ச்சி என்னன்னா இதுதான். அரசியல்வாதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாற்றிக்கிட்டு போவானுங்க. ஏன்னா அவங்க வார்த்தைகள் அப்படி. ஆனாலும் கேள்விகள் கேட்குறது 3ஆம் இடம், பதில் சொல்வது 9ஆம் இடம். எல்லாமே ஒருத்தராக இருக்க முடியாது. எல்லா ஆணையமும் ஒருவராக இருக்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நம்பர்கள் உண்டு. அதுதான் கேள்வி கேட்கும் இடம் 3ஆம் இடம், பதில் சொல்லும் இடம் 9ஆம் இடம். ஆனால் ஜாதக அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் சேர்ந்தாதான் வார்த்தை அடிப்படையில் ஜாதகம் பண்ண. இங்கே தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்களை நான் கொடுத்து இதை வார்த்தை அடிப்படை எப்படி ஜாதகம் எழுதுனாங்கங்கிறத இந்த வீடியோக்கள் மூலமாக பேர் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது. எல்லோரும் இதை நான் யூடியூப்புக்கும் போடுறேன், இதே ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். ஆனால் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ரெண்டாவதாக இது 1,00,000 வியூஸ் ஒரு வாராச்சு பார்த்து அதன் பிறகு எத்தனையோ 1000 பேர் என்னுடைய வீடியோக்களை யூடியூப் பார்த்துருக்காங்க. ஆனால் அது டோட்டல் குறையுது. 1,00,000 அப்படின்னு தான் வருது. மீதிலாம் எங்கே தெரியல. என்னுடைய வியூஸுக்கு சரியான டோட்டல் அமைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சுவாமி ஜோதிடம். நன்றி, வணக்கம்.